1 லிட்டர் வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன். அது கூடவே பாத்தீங்கன்னா இன்னொரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்திருக்கேன். அந்த டப்பா நமக்கு தேவையில்லை, அந்த மூடி மட்டும் போதும். இந்த மூடி தான் நமக்கு தேவைப்படும். இந்த மாதிரி மேல் பகுதி மட்டும் தனியா கட் பண்ணி எடுத்துட்டேன். இதே போல நம்ம இந்த பாட்டிலுடைய அடிப்பகுதியையும் கட் பண்ணி எடுக்கணும். அவ்வளவுதான். இப்போ நமக்கு தேவையான போர்ஷன் கிடைச்சாச்சு. இப்போ நம்ம இதை சென்டரா வந்து கட் பண்ணி எடுக்கணும். கட் மட்டும் போட்டுருங்க சிசர் வச்சு. அவ்வளவுதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த மூடி எடுத்திருந்தோம் இல்லைங்களா, பிளாஸ்டிக் மூடி, அந்த மூடியை வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ரெண்டா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்ல பிளாஸ்டிக் டப்பாவோ டின்னோ ஏதாச்சும் இருந்தா எடுத்துக்கோங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ள வச்சிருங்க. வச்சுட்டு அந்த மூடி கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா பிளாஸ்டிக் மூடி, அதில் வந்து நம்ம கம் அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். நீங்க பிளாஸ்டிக் ஒட்டக்கூடிய கம் வந்து வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு ஒட்டிக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ நம்ம இந்த வாட்டர் பாட்டிலுடைய இன்னொரு பக்கமும் இதே மாதிரி அந்த மூடியில கம் அப்ளை பண்ணிட்டு ஒட்டிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நம்ம ஒட்டிடலாம். அவ்வளவுதாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு சைடுமே ஒட்டியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஒரு 4 வாட்டர் பாட்டிலுடைய மூடி இருந்தா எடுத்துக்கோங்க. அந்த வாட்டர் பாட்டில் பேக் சைடு, அதாவது பேக் சைடுல இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டுறதால நம்மளுக்கு வந்து இந்த வாட்டர் பாட்டில் வந்து உருளாது. இந்த உள்ள வச்சிருந்தோம் இல்லைங்களா அந்த பிளாஸ்டிக் டப்பாவை ரிமூவ் பண்ணிட்டேன். அவ்வளவுதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இது வந்து ஒரு ட்ரே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி தேவையில்லாத மூடியை வச்சு நம்ம யூஸ்ஃபுல்லா அழகா ஒரு ட்ரே மாதிரி பண்ணிக்கிட்டோம்னா இதுலயே வந்து நம்ம பூண்டு எல்லாத்தையுமே போட்டு வச்சுக்கலாம்.